ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் ஜெய்சி விக்டோரியா. ஸோ இது வந்துட்டு ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ, ஓகேவா? நான் வந்துட்டு கோயிலுக்கு கிளம்புறேன். ஸோ அதனால ரெடியாக வரதை காமிக்கலாமே அப்படின்னு பார்த்தேன். அப்படியே வந்துட்டு உங்களுக்கு நம்ம ரீசெண்டாக ஆக்ரா ட்ரிப் போயிருந்தோம்ல, அதுக்கு வந்துட்டு நாங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றதையும் வந்துட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு எவ்வளோ ஆச்சு, ட்ராவலுக்கு எவ்வளோ ஆச்சு, எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்ட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்களா. சரி, ஓகே, நம்ம வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு அதை பற்றி பேசிடலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். நான் வந்துட்டு மேக்கப் பண்ணிட்டே அப்படியே உங்களுக்கு வந்துட்டு சொல்லலாம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். ஆனால் வந்துட்டு என்னை பற்றி எனக்கு தெரியும். நான் வந்து ஒன்று மேக்கப் போடுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவேன், அப்படி இல்லை பேசுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ரெண்டுத்தையும் ஒரே டைம்ல எனக்கு வந்துட்டு பண்ணுறதுக்கு வர மாட்டேங்குது. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டக்கு டக்குன்னு வந்து ரெடி ஆயிடலாம். ஏன்னா வந்துட்டு கோயிலுக்கு கிளம்ப அப்புறம் லேட் ஆகிடும். அதனால நம்ம ரெடி ஆகி முடிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம பேசலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஃபேஸ் வந்து கிளென்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். மாய்ஸ்சரைசருக்கு வந்துட்டு நான் மாமாஅர்த் ஆலோ ரிஃப்ரெஷ் ஹைட்ரேட்டிங் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் இது வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப நாளாக இது எங்கள் வீட்டில் இருந்துச்சா, அதனால சரி பாவம் அப்படின்ட்டு எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா ஒரு 2 நாளாக இது வந்துட்டு ரொம்ப ஓவர் ஃப்ரேக்ரன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால எனக்கு பிடிக்கல. சரி வேஸ்ட்டாக போதே அப்படின்னு எடுத்து யூஸ் பண்ணிருக்கேன். இதை வந்துட்டு என் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியுமா, நான் வந்துட்டு புது ரிங் லைட் வாங்கியிருக்கேன் டிஜிடெக்லேருந்து. இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் vlogல வந்து நான் வேற ஒரு ரிங் லைட் வாங்கி உங்களுக்கு காமிச்சிருந்தேன்ல, அது வந்துட்டு சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. அது வெளிச்சம் பத்தவே இல்லையா, அதுவும் மெயினாக வந்துட்டு பிரைடல் புக்கிங்க்கெலாம் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு வந்து அது வர்த்தே இல்லை. அதனால நான் வந்துட்டு வேற வாங்கிட்டேன். இப்போ வாங்கியிருக்கிறது வந்துட்டு டிஜிடெக்கோடது 18 இன்ச் ரிங் லைட் வந்துட்டு வாங்கியிருக்கேன். சூப்பராக இருக்குது. இதை வந்துட்டு முதல்லே செஞ்சுருக்கலாம். அது என்னவோ தெரியல, எனக்கும் ரிங் லைட்டுக்கும் வந்துட்டு ராசியே இல்லை. லாஸ்ட் 4 இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 ரிங் லைட் கிட்ட வந்து மாற்றிட்டேன். அதனால தான் வந்துட்டு எனக்கு லாஸ்ட் டைம் நான் ரிங் லைட் வாங்கினப்போ எனக்கு மனசே இல்லை ரிங் லைட் ஜாஸ்தியாக அமௌண்ட் கொடுத்து வாங்குறதுக்கு. அதுக்காக போயும் அந்த மட்டமான ரிங் லைட் வாங்கி வச்சேன். அதுவுமே வந்துட்டு 2000 ருபீஸ் கிட்ட வந்துச்சு. ஆனால் சுத்தம் தண்டம் அது. சும்மா வீட்டில் உட்காந்து நம்ம செல்ஃப் மேக்கப் போடுறோம், சும்மா ரீல்ஸ் எடுக்கிறோம் அப்படின்றப்போ மேபி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் நான் வந்துட்டு வேற ரிங் லைட் மாற்றிருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது வந்துட்டு நான் வந்து இந்த க்ரீம் ப்ளஷ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்துட்டு இன்சைட்லேருந்து இந்த ப்ளஷ் ஸ்டிக்கு, இதை வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். என்னோட சீக் ஆப்பிள் ஆஃப் தி சீக்ஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு ஃபுல் ஃபேஸ் மேக்கப் எல்லாம் போட்டு. எனக்கும் வந்துட்டு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு உடம்பு குறைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அழகாக மேக்கப் போட்டு ட்ரெஸ் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு உள் மனசு சொல்லுது எனக்கு. அதனால தான் வந்துட்டு சைலண்ட்டாக இருக்கேன். இல்லைன்னா ஃபர்ஸ்ட்லாம் சும்மாவே வந்துட்டு ட்ரான்சிஷன் வீடியோஸ்லாம் நிறைய எடுப்போம்ல, மேக்கப் ட்ரான்சிஷன்லாம். இப்போலாம் அதெல்லாம் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கே வந்துட்டு லைட்டாக கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்குது, வெயிட் ஜாஸ்தியாக போட்டுட்டோம் அப்படின்ட்டு. அதனால தான். ஸோ இது முடிஞ்சு அடுத்தது வந்துட்டு மேப்ளினோட இந்த இது பேர் என்ன, கிஷர் இல்லை, சன்கிசர் ஹைலைட்டர் ப்ளஷ்ஷு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ இது யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு லைட்டாக என்னோட நோஸ் டிப்பில் அப்புறம் என்னோட சீக், இந்த ஆப்பிள் ஆஃப் தி சீக்ஸில் 2 சைடும் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணிட்டு போக மாட்டேன் கோவிலுக்கு. பட் சடனாக வந்துட்டு நம்மளுக்கு தோணும்ல கொஞ்சம் அழகாக போகலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு லைட்டாக தோணுச்சா, அதனால தான் இதெல்லாம். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சுது. அடுத்து வந்துட்டு இதை செட் பண்ணுறதுக்கு நான் K-Beautyயோட இந்த லூஸ் பவுடர் வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எப்போவுமே வந்துட்டு க்ரீம் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பவுடர் செட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த க்ரீம் ப்ராடக்ட் எல்லாம் போட்டு பிளெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு பவுடர் வைங்க. பவுடருக்கு மேலே எந்த க்ரீம் ப்ராடக்ட்ஸும் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த பவுடர் வச்சு என்னோட ஃபுல் ஃபேஸ் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் வந்து என்ன தெரியுமா, பீக்கன் அப்படின்ற ஷேட். நான் வந்து கண்ணாடி கூட பார்க்கல, ஃபோன் கேமரா தான் பார்த்துட்டு மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சுது. எனக்கு வந்து தொண்டை சரியில்லை, லைட்டாக கரன்னு இருக்குது. அவ்வளோதான். நான் வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ண போகிறதில்ல. ஐப்ரோஸ் ஆல்ரெடி கண்டமேனிக்கு வளர்ந்து கிடக்கு. ரொம்ப நாளாச்சு நான் வந்துட்டு ஐப்ரோ ட்ரிம் பண்ணணும். அதுக்கு எப்போ டைம் வரும்னு தெரில. ஸோ லிப்ஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் லாக்மே ஃபார் மேட் லிக்விட் லிப் கலர், இது வந்துட்டு ப்ரௌன் எஸ்ப்ரெஸோ அப்படின்ற ஷேட். ஏன் இன்னைக்கு ரொம்ப ரூலிங் ஆகிற மாதிரி இருக்குது. ப்ரௌன் எஸ்ப்ரெஸோ எடுத்திருக்கேன். நான் இதை வந்துட்டு என்னோட லிப்ஸை வந்து லைன் பண்ணிக்கிறேன். இதை வச்சு நான் வந்துட்டு லிப் பாம் போட்டிருக்கேன், அதை வந்துட்டு அழிச்சிடுறேன்.
ஸோ லிப்ஸ் வந்துட்டு நம்ம லைன் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்துட்டு ஃபில் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மேபிலின் சென்சேஷனல் மேட் லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்துட்டு சாஃப்ட் வைன். இந்த காம்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சுது. செமையாக இருக்கும். இது நல்லா டார்க் ரெட் அண்ட் மெரூன் கலந்த மாதிரி செம்மையாக ஒரு ஷேட் வந்துட்டு இது கொடுக்கும். இது வந்துட்டு அப்படியே அப்ளை பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும் அந்த மேபிலின் லிப்ஸ்டிக். ஆனால் வந்து எனக்கு ப்ரௌன் லிப்ஸ்டிக் போட்டு அதை லைன் பண்ணிவிட்டு அப்புறம் போடுறது வந்துட்டு இன்னும் ரொம்ப பிடிக்கும். இன்னும் நல்லா டார்க்கராக சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சுது. பொட்டு மட்டும் வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த பொட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, நல்லாவா இருக்குது இது? ஆல்ரெடி ஆன்டி மாதிரி இருக்கேன், வேணாம் இது. அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் பொட்டு இப்போ கொஞ்சம் சுமாராக இருக்குது. அவ்வளோதான். நான் வந்துட்டு கோயில் போகிறப்போ பின்னல் போட்டு ஒரு போனிடெயில் வந்து போட்டு போயிடுவேன். முடிஞ்சுது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஆக்ரா ட்ரிப்புக்கு எவ்வளோ ஆச்சு, ட்ராவலுக்கு எவ்வளோ ஆச்சு, எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, இதை பற்றிலாம் வந்துட்டு பேசலாம். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி இந்த பிளானே வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணப்போ ஆக்ரான்னு நான் பிளான் பண்ணேன். நான் வந்துட்டு பெங்களூர் தான் வந்துட்டு பிளான் பண்ணேன். எனக்கு என்னென்னா உங்களோட பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கறத விட இந்த மாதிரி எதனா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன். அண்ட் இன்னொன்று என்னென்னா அவங்க வந்து ஃப்ளைட் ட்ராவல் பண்ணதில்லை. ஸோ அதனால் என்னைக்குனாலும் சரி நான் தான் அவங்கள வந்துட்டு ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்றது வந்துட்டு நாங்கள் லவ் பண்ணப்போவே நான் வந்துட்டு இது யோசிச்சு வச்சுருந்தேன். சரி, இதை விட ஒரு பர்ஃபெக்டான ஒரு தருணம் நமக்கு கிடைக்காது அப்படின்றதுனால அவங்களோட பர்த்டே அன்னைக்கு நான் வந்து இது பிளான் பண்ணேன். ஐ மீன் அவங்களோட பர்த்டேக்கு ஒரு 2-3 டேஸ் முன்னாடியே நான் வந்துட்டு இது பிளான் பண்ணிட்டேன். பிகாஸ் லீவு சாட்டர்டே சண்டே அதெல்லாம் யோசிச்சு. அண்ட் இது வந்துட்டு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாமல் தான் நான் வந்துட்டு இதை ஆக்சுவலாக புக் பண்ணேன். நான் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 டேஸ் முன்னாடி சொல்லிக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து யோசித்தேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா அவங்க வந்து நான் ட்ராவல் பண்ண அதே டேட்ஸ்க்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேற எங்கேயோ ரெசார்ட் பிளான் போட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அதுக்கு மணி பே பண்ண போகிற டைமில் வந்து நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு அந்த பிளான் வச்சுட்டு போச்சு. ஓகேவா? ஸோ டேடி கிட்ட சொல்லி தான் நான் வந்துட்டு டிக்கெட் வந்து புக் பண்ணேன். ஸோ பெங்களூருக்கு வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு டிக்கெட் பார்க்கும்போது அப் அண்ட் டவுன் ரெண்டுமே சேர்த்து எனக்கு கம்பேரிட்டிவ்லி, அதாவது ஆக்ராவுக்கு கம்பேர் பண்ணால் கம்மியாக தான் வந்துச்சு. ஆனால் வந்து சடனாக என் மூளைக்குள்ளே என்ன போச்சுன்னு தெரில. நம்ம ஏன் ஆக்ரா போகக்கூடாது, அங்கே போயிட்டு நம்ம தாஜ்மஹல் பார்க்கலாமே அப்படின்ட்டு சடனாக யோசித்தேன். அப்புறம் அதுக்கு டிக்கெட் பார்த்தோம். ஸோ ஆக்ராக்கு வந்து டிக்கெட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, ஃப்ளைட் டிக்கெட்டு. அதனால ஒன் டைமுக்கு மட்டும் தான் நான் வந்துட்டு ஃப்ளைட் புக் பண்ணேன். ரிட்டர்னுக்கு வந்துட்டு நான் ட்ரெயின் வந்து புக் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அக்கா கிட்ட அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லை. ஸோ போகிறதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ளைட்டில் வந்து போய்க்கிட்டோம். அண்ட் அதுக்கு 2 பேருக்கும் சேர்த்து வந்து 16,422 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு புள்ளி விவரம் கொண்டு எல்லாத்தையும் எழுதி வச்சுருந்தேன். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த புக்கு எங்கே வச்சேன்னு தெரியல. அதை தான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன், காணாமல் போச்சு. அதனால் நான் வந்துட்டு என் மூளைக்கு எட்டுற அளவுக்கு என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ அதான் 16,000 ஆச்சு எனக்கு ஃப்ளைட்டுக்கு ஒன் டைமுக்கு மட்டும். அண்ட் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3rd ஏசியில் வந்துட்டு புக் பண்ணியிருந்தேன். அது வந்து 4,400 4,300 அந்த மாதிரி ஆச்சு. ஸோ ஓவராலாக ட்ராவலுக்கு மட்டும் 20,000 ஆச்சு. இதே நீங்கள் ஒரு வேளை 2 டைமும் ஃப்ளைட் எடுத்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக தான் வரும். ஸோ ட்ரெயின் நீங்கள் 2 டைமும் எடுத்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வரும். ஓகேவா? அது உங்களோட விருப்பம் பொறுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா. எங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ ஆச்சு. அது போக நாங்கள் வந்துட்டு ஸ்டே பண்ண பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜோயிஸ் ஹாஸ்டல் அப்படின்ற அந்த பிளேஸில் வந்து ஸ்டே பண்ணோம். அது வந்து அங்கே கொஞ்சம் ஃபேமஸ். எதனால் அப்படின்னா அங்கே வந்துட்டு உங்களுக்கு மாடியில் வந்து தாஜ்மஹல் வியூ வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால. அண்ட் இந்த பிளேஸ்க்கு நாங்கள் ஆல்ரெடி நான் ஃபேமிலியாக போனப்போ அங்கே வந்துட்டு போயிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் எனக்கு கண்டிப்பாக இங்கே தான் வந்துட்டு ஸ்டே பண்ணணும் அப்படின்றது வந்து நான் ஃபஸ்ட்டே யோசிச்சு வச்சுட்டேன். ஆக்ரா அப்படின்னு முடிவு பண்ணப்பவே நான் வந்துட்டு இங்கே தான் ஸ்டே பண்ணணும் அப்படின்றது வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸ்க்கு எங்களுக்கு 4,500 ருபீஸ் ஆச்சு. அண்ட் ஆக்சுவலாக நான் வந்துட்டு ஆக்ரா 2 நாள் பிளான் பண்ணவே இல்லை. என்னோட பிளான் வந்துட்டு 1 டே தான். ஓகேவா? அதாவது இன்னைக்கு ஃப்ளைட் ஏறுறோம், ஆக்ரா போய் இறங்குறோம், அடுத்த நாள் வந்துட்டு நாங்கள் தாஜ்மஹல் பார்க்குறோம், அன்னைக்கு நைட்டே ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு வந்துடலாம். இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு யோசித்தேன். என்னோட மெயின் குறிக்கோளே தாஜ்மஹல் அவங்க கூட போய் பார்க்கணும் அப்படின்றது மட்டும்தான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எப்படி 2 நாளாக ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஜூலை 3க்கு வந்துட்டு புக் பண்ணியிருந்தேன் ஃப்ளைட்டு. ஜூலை 3 வந்துட்டு
Thursday ஈவினிங் நம்ம ஆக்ரா வந்து இறங்குவோம். அடுத்த நாள் 4ஆம் தேதி ஃப்ரைடே வந்துட்டு தாஜ்மஹல் பார்க்கலாம். அன்னைக்கு நைட்டே வந்துட்டு நம்ம ட்ரெயின் ஏறிடலாம். இப்படிதான் நான் வந்துட்டு யோசிச்சேன். ஏன்னா சாட்டர்டே சண்டேஸ் ஆப்வியஸ்லி அது வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், ரொம்ப க்ரௌடடா இருக்கும் அப்படின்றதுனால நான் ஃப்ரைடே போய்க்கலாம் அப்படின்ட்டு நான் யோசிச்சேன். அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட்டும் நாங்கள் புக் பண்ணிட்டோம். அப் அண்ட் டவுன் டிக்கெட்ஸும் புக் பண்ணிட்டோம். புக் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து அப்போ நம்மளுக்கு தான் இந்த ஆர்வம் இருக்கும்ல, எங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அதை பற்றி நோண்டி நோண்டி பார்த்துட்டே இருப்போம்ல. அந்த மாதிரி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது ஃப்ரைடேஸில் தாஜ்மஹல் வந்துட்டு லீவு அப்படின்ட்டு. இது தெரியாமல் டிக்கெட் வேற அப் அண்ட் டவுன் புக் பண்ணிட்டோமா, அதனால என்ன பண்ணோம்னா சரி சாட்டர்டேவே வந்து தாஜ்மஹல் பார்த்துக்கலாம். ஸோ சாட்டர்டே நைட்டுக்கு வந்துட்டு ட்ரெயின் புக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதை கேன்சல் பண்ணிட்டு, அதாவது முன்னாடி நாள் ட்ரெயினை கேன்சல் பண்ணிட்டு அடுத்த நாளுக்கு வந்துட்டு ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். அதனால தான் வந்துட்டு 2 நாள் ஆச்சு. இல்லைன்னா நீங்கள் ஆக்ரா போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளே வந்துட்டு போதும். ஏன்னா நீங்கள் மெயினாக அங்கே பார்க்க வேண்டிய பிளேஸ் வந்துட்டு தாஜ்மஹலும் அங்கே இருக்கிற அந்த ஆக்ரா ஃபோர்ட்டும் தான். மற்ற பிளேசஸ் எதுவும் வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் வந்து கிடையாது. ஒருவேளை முன்னாடியே எனக்கு இது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா முதல் நாள் டெல்லி பிளான் பண்ணிட்டு அடுத்த நாள் ஆக்ரா வந்துட்டு நான் பிளான் பண்ணியிருப்பேன். பட் தெரியாம போச்சு. ஸோ நீங்க 2 டேஸ் பிளான் எடுக்கிறீங்க அப்படின்னா டெல்லி போயிட்டு அப்புறம் ஆக்ரா வாங்க. இல்லை ஒரு நாள் தான் அப்படின்னா ஆக்ரா ஒரு நாள் வந்து போதும். ஓகேவா? அண்ட் இன்னொன்று ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு கனெக்டிங் ஃப்ளைட். இங்கே சென்னை டு ஆக்ரா டைரக்ட் ஃப்ளைட் இல்லை. இங்கேருந்து ஏறி ஹைதராபாத் போயிட்டு அங்கே வந்துட்டு 5 ஹார்ஸ் லே ஓவர் இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து ஆக்ரா போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் நியூ எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ட்ராவல்லே வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் டேவும் போயிருச்சு. ஓகேவா? ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் சென்னையிலேருந்து ஏறினோம். ஏர்லி மார்னிங் இல்லை, சாரி 8 மணிக்கு ஃப்ளைட் ஏறினோம். நாங்கள் வந்துட்டு வீட்டிலேருந்து ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டோம். 8 மணிக்கு ஏறி 9 o'clock ஹைதராபாத் போயாச்சு. அங்கேருந்து அதுக்கப்புறம் 5 ஹார்ஸ் ஸ்டே பண்ணிவிட்டு 2 o'clock 2:30க்கு அகைன் அங்கே ஃப்ளைட் இருந்துச்சு. ஒரு 1.5 ஹார்ஸில் ஆக்ரா வந்து இறங்கிட்டோம். ஒரு 4 மணி போல் ஆக்ரா வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஆக்ரா போயிட்டு நைட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா சதர் பசார் போயிட்டு அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் கொஞ்சம் சாப்பிட்டோம். ஸோ ஓவராலாக இந்த ட்ராவல்லேருந்து நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகுற வரைக்கும் அந்த டேக்கு மட்டும் எங்களுக்கு செலவு வந்து பார்த்திங்கன்னா 4,000 கிட்ட ஆயிடுச்சு. எதனாலனா நம்ம ஏர்போர்ட்லலாம் இருந்தோம்ல, ஏர்போர்ட்டில் ஃபுட்டு ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஆக்ரா ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் ரூமுக்கு போனது, ரூம்லேருந்து நாங்கள் சதர் பசார் போனது, சதர் பசார்லேருந்து நாங்கள் அங்கே சுற்றி பார்த்தது வாங்கினது, அந்த மாதிரி 4,000 சொல்ல முடியாது, 3-5 அதுக்குள்ளே அந்த மாதிரி ஆச்சு. அண்ட் அடுத்த நாள் ஃபுல் டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஆட்டோ வந்து நாங்கள் ஹையர் பண்ணிக்கிட்டோம். அவர் வந்து 1 ஃபுல் டேக்கு எங்களை சுற்றி பார்க்கறதுக்கு 1,200 rupees சார்ஜ் பண்ணியிருந்தார். 1,200. ஸோ அவர் தான் வந்துட்டு ஃபுல்லாக சில பிளேசஸ்க்கு வந்து கூப்பிட்டு போனார். அதாவது எங்கள் மரியம் ஸ்டோம், அக்பர் ஸ்டோம், அதுக்கப்புறம் அன்றைக்கி வேறு எங்கே போனோம், ஆக்ரா ஃபோர்ட் போனோம். ஸோ இங்கெங்கெல்லாம் அவரை கூட்டிகிட்டு போனார். ஒரு பிளேஸும் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று நம்மளை வந்து அங்கே ஜாஸ்தியாக ஸ்கேம் பண்ணுவாங்க, மெயினாக அந்த ஆட்டோக்காரங்க. ஓகேவா? அதனால எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் இவர் ஓகேவா ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவர் மட்டும்தான் ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேசினாரு. கொஞ்சம் புரியுது அவருக்கு இங்கிலீஷு. ஃப்ளூவன்சி இல்லை அப்படின்னாலும் நம்ம பேசுறது அவருக்கு புரியுது, அவர் பேசுறது நமக்கு புரியுது. மற்ற யாருமே ஹிந்தி மட்டும்தான் பேசுவாங்க. நம்மளுக்கு புரியுதா இல்லையான்றது கூட அவங்க வந்துட்டு அதை எப்படி சொல்றது, உனக்கு புரிஞ்சா புரியட்டும், புரியாட்டி போட்டோம், நான் ஹிந்தியில தாண்டா பேசுவேன், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையா இப்போ வந்துட்டு நம்ம கிட்ட யாருன்னா நம்ம பாஷை தெரியாதவங்க பேசுறாங்க அப்படின்னா நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அட்லீஸ்ட் ஆக்ஷன்ல பண்ணி காட்டுவோம்ல, இது இதுப்பா, இது அதுப்பா அப்படின்ட்டு. அது கூட கிடையாது. நான் ஹிந்தியில தான் பேசுவேன், உனக்கு புரிஞ்சா புரியட்டும், இல்லைன்னா போ, இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அவங்க பண்ணதெல்லாம். ஸோ அதான் இவர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம பேசுறது அவருக்கு புரியுது அப்படின்றதுனால இவரை நாங்கள் வந்துட்டு ஹையர் பண்ணிக்கிட்டோம் அந்த டே ஃபுல்லாக. ஸோ அவருக்கு அந்த 1,100 நாங்கள் பே பண்ணோம். அது போக அன்னைக்கு டே ஃபுல்லாக நாங்கள் சாப்பிட்டது, அப்புறம் இந்த மான்யூமெண்ட்ஸ்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு நம்ம உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் இருக்கும்ல, ஸோ அதெல்லாமே சேர்த்து அந்த டேக்கு மட்டும் எங்களுக்கு வந்து 2,500 கிட்ட ஆச்சு. ஆட்டோ ஃபேர் அண்ட் இது எல்லாமே சேர்த்து 2,500 தான் ஆச்சு. ஏன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரீட் ஃபுட் தான் சாப்பிட்டோம். அண்ட் ஸ்ட்ரீட் ஃபுட் ரொம்ப ஜாஸ்தி ரேட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதனால கொஞ்சம் கம்மியாக தான் ஆச்சு. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாஜ்மஹல் போன டே வந்துட்டு அன்னைக்குமே வந்துட்டு நாங்கள் வெளியே போய் பார்த்தது, வெளியே சாப்பிட்டது, அப்புறம் ட்ரெயின் ஏறின வரைக்குமே பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து 2,000 தான் ஆச்சு. ரொம்ப ஜாஸ்தியாக செலவாகலை. அண்ட் இன்னொன்று நாங்கள் எதுவுமே வந்து வாங்கலை. லாஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு ஃபேமிலி கூட போனப்போ, டெல்லிலாம் போனப்போ இஷ்டத்துக்கு ஸ்ட்ரீட் ஷாப்பிங்லாம் பண்ணோம்ல, இந்த வாட்டி நான் அதெல்லாம் பண்ணலை. ஏன்னா எனக்கு தெரியும் அங்கே வாங்குற எதுவுமே வந்துட்டு
லாங் லாஸ்டிங்காக இல்லை. அதனால் நம்ம வாங்குறது வேஸ்ட் தான் அப்படின்றதுனால நான் எதுவும் வாங்கலை. வெறும் ஃபுட்டில் செலவு பண்ணோம், அப்புறம் இந்த மாதிரி ட்ராவலில் செலவாச்சு, அவ்வளோதான். மற்றபடி நான் பொருளாக எதுவுமே வந்து வாங்கிக்கல. ஸோ அப்ராக்சிமேட்டாக தான் உங்களுக்கு நான் வந்து அமௌண்ட் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் சொன்னேன்ல, புள்ளி விவரம் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி ட்ராவலுக்கு ஒரு 20,000, அப்புறம் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூமுக்கு வந்துட்டு ஒரு 4,500, அதுக்கப்புறம் டே 1 நம்ம ஏர்போர்ட்லேருந்து ஆக்ரா போயிட்டு அங்கே நைட்டு சாப்பிட்டது வரைக்கும் அது வந்து ஒரு 3,500 ஜாஸ்தி தான் இருந்தாலும் போடுவோம். 3,500. நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஒரு 2,500, அப்புறம் லாஸ்ட் டே வந்து ஒரு 2,000. மொத்தமாக ஒரு 32,500. ஓகேவா, அப்ராக்சிமேட்டா. இதில் ஒரு மிசலேனியஸ் செலவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1,000 ருபீஸ் போட்டு விடுங்க. 33,000 இவ்வளோதான் வந்துட்டு நாங்கள் மேக்ஸிமம் செலவு பண்ணியிருப்போம். இது வந்து எங்களுக்கு இவ்வளோ செலவாச்சு. 2 பேர் நாங்கள் ஆக்ரா போனதுக்கு 2 நாளுக்கு 33,000 கிட்ட ஆயிருக்கு. ஓகேவா. ஸோ மேபி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க, நீங்கள் எங்களை விட கம்மியாக தான் செலவு பண்ணுவீங்க. ஒரு 2 டைமே வந்துட்டு ட்ரெயினில் தான் வந்துட்டு போகிறீங்க. அண்ட் அதுவுமே ட்ரெயின் வந்து நாங்கள் 3rd AC எடுத்தோம் அப்படின்றதுனால தான் 2 பேருக்கு 4,500 ஆச்சு. ஒரு வேளை நீங்கள் வந்துட்டு நார்மல் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கம்மியாக தான் வந்துட்டு ஆகும். ஸோ இந்த பட்ஜெட் விடவே நீங்கள் கம்மியான ரேட்லேயே நீங்கள் வந்துட்டு ஆக்ரா சுற்றி பார்த்துட்டு வர முடியும். அண்ட் உங்களுக்கு ஒரு நாள் போதும் அதுக்கு. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஆச்சு. ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு வந்துட்டு அல்டிமேட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நான் வந்துட்டு நினச்சி கூட பார்க்கல, நான் வந்து கல்யாணமாகி என்னுடைய கணவர் கூட நான் வந்துட்டு தாஜ்மஹல் போவேன் அப்படின்ட்டு. ஸோ அது வந்துட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அங்கே வந்து துப்பிட்டே இருப்பாங்க. பாக்கு எல்லாம் போட்டு துப்பிட்டே இருப்பாங்க. அது அது எனக்கு சொல்லவே தெரியல. எனக்கு அது கண்ணு முன்னாடி வந்துட்டு போது எனக்கு வாமிட் வருது, கொமட்டெல்லாம் வருது. என்னன்னா, நம்ம கிட்ட ஆப்போசிட்ல ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க, அவங்க மேல பற்ற போது நம்ம மெல்லும் போது அது கூட வந்துட்டு யோசிச்சுக்க மாட்டுறாங்க. ஏன்னா நாங்க ஆட்டோ ஒருத்தர் ஹையர் பண்ணோம்னு சொன்னல, அவர் நல்லா தான் பேசினாரு, எல்லாம் ஓகே தான். ஆனா நாங்க வந்து அவர்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிட்டு இருக்கோம். அவர் அது வாயில அதை போட்டு மென்னுக்கிட்டே எங்ககிட்ட வந்துட்டு பேசுவாரு. அதுக்கப்புறம் பிளிச்சுன்னு துப்புவாரு. இந்த மாதிரிலாம் வந்து அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இன்னொரு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நான் என்ன பார்த்தேன்னா, அவர் வந்து இந்த மாதிரி மென்னுட்டு துப்பும்போது ஆப்போசிட்ல ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். ஓகேவா, அவரோட கால்லேயே போயிட்டு அது நல்லா தெரிச்சுது. ஆனா அந்த நபரும் ஒண்ணுமே பேசல, இந்த நபரும் சாரி கேட்கல. அது வந்துட்டு ஒரு கேஷுவலான ஒரு விஷயம் மாதிரி இருந்துச்சு. 2 டைம்ஸ் பண்ணாரு அதே. அவரு வெளியே ஏதோ விற்கிறாங்க, மைக்கில் அதெல்லாம் கேட்குதான்னு தெரில. ஸோ அதான் அது ஒரு கேஷுவலான விஷயம் மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு வந்து இது ஏற்றுக்கவே முடியல. நம்ம ஊரில் யாருன்னா உங்ககிட்ட பேசும்போது இப்படி மென்னுட்டே தெரிச்சுட்டே பேசினாலோ, இல்லை உங்கள் கால் கிட்ட துப்புனாலோ, உங்கள் காலில் அது படுது அப்படின்னா எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் சொல்லுங்கள். நல்ல வேலைக்கு எங்கள் மேலே அது படல. இது ஒன்று மட்டும்தான் வந்து எனக்கு அங்கே பிடிக்கவே இல்லை. மற்றபடி ஒரு அழகான ஒரு ஊர், எல்லாமே ஓகே தான். ஒன்லி மைனஸ் ஒரு மைனஸ் இல்லை, 2 மைனஸ். ஒன்று வந்துட்டு இந்த மாதிரி துப்புறது. இன்னொன்று, சாப்பிட்ற பிளேஸ் வந்துட்டு சிலது வந்து ரொம்ப அன்ஹைஜீனிக்காக இருக்கும். நீ என்ன ரொம்ப ஓவர் ஹைஜீனிக்காக போவியா அப்படின்னு நீங்கள் வந்துட்டு சொல்லலாம். ஆனால் வந்து என்னை விட மோசமான அன்ஹைஜீனிக்காக நிறைய பேர் அங்கே இருக்காங்க. அதை தான் சொல்ல வரேன், யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். இப்போல்லாம் எது பேசினாலும் பயந்து பேச வேண்டியதாக இருக்குது. லாஸ்ட் டைம் ஏதோ ஒரு வீடியோவில் கூட ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, பழைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஜாலியாக இருக்கும், ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு சிரிக்க கூட யோசிச்சு சிரிக்கிறீங்க அப்படின்ட்டு. எனக்கு இதை பார்த்த உடனே யாரோ ஒருத்தங்க பரவாயில்ல நம்மளை நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உண்மைதான். நான் வந்துட்டு என்னோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஓவர் ஹைப்பாக ரொம்ப லூசுத்தனமாக அப்படி இருப்பேன். ஆனால் இப்போல்லாம் வந்து கொஞ்சம் பேசுறதே யோசிச்சு சிரிக்கிறதே வந்துட்டு யோசிச்சு சிரிக்கிறது அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. ஏன்னா வந்து அதுதான் வந்துட்டு உண்மை. நான் வந்து அந்த மாதிரி ஒரு லூசு தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் வந்து இது சில பேர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு வந்துட்டு ஆக்டிங் பண்ணுது, ஓவர் ஆக்டிங் நடிக்குது அப்படின்ட்டு. இல்லை, நான் இந்த மாதிரி என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது தான் வந்துட்டு உண்மையாகவே ஆக்டிங். அதுதான் ஒரிஜினல், இதுதான் வந்துட்டு டூப்ளிகேட். ஓகேவா. நேரில் என்னை பார்க்குறவங்களுக்கு, என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் வந்து எப்படி ஒரு ஒரு விதமான ஒரு கேஸ் அப்படின்ட்டு. நானாக வந்துட்டு இருந்தேன் ஃபியூ வீடியோஸ் பேக். ஆனால் வந்துட்டு வர கமெண்ட்ஸ் எல்லாம் சிலது எனக்கு பார்க்கறதுக்கு வந்து விருப்பம் இல்லை. அதனால அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு இதை அவாய்ட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். ஆஃப் டாபிக் போயிட்டோம். அது ஏன்னா என்னதான் வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்தா சிலது வந்துட்டு நம்ம தட்டி விட்டுருவோம், நான் அதை கண்டுக்க மாட்டேன். ஆனால் சம்டைம்ஸ் நம்மளே வேற எதனா ஒரு அப்செட்டில் இருப்போம், மூட் அவுட்டில் இருப்போம். அந்த டைம் போயிட்டு இந்த மாதிரி எதனா ஒன்று பார்த்தோம்னா
அது இன்னும் நம்மளை போயிட்டு அஃபெக்ட் பண்ணும்ல. ஸோ அதனால சரி ஓகே, இவங்கள திருத்த முடியாது, நம்ம வந்துட்டு கொஞ்சம் வந்து மாற்றிப்போம் அப்படின்ற மாதிரி மாறிக்கிட்டேன். அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இதுதான் கைஸ், இவ்வளோதான். ஓவராலாக எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு அப்படின்றத ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் எங்கே ஸ்டே பண்ணிடணும் அப்படின்றதையும் நான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து போகிறீங்க, ஆக்ரா போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ 1% ஆச்சும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நம்ம வந்துட்டு முடித்துக்கொள்வோம் இந்த வீடியோவை. எனக்கு டைம் ஆச்சு, நான் வந்துட்டு கிளம்பணும், கோயில் போகிறேன். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்ஸ் போட்டுருங்க, ஓகேவா? நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா தான் எனக்கு வந்துட்டு ஜாலியாக இருக்கும், கமெண்ட்லாம் படிக்க ஜாலியாக இருக்கும். அதனால் அதுக்குன்னு தப்பான பேட் கமெண்ட்ஸ் போடக்கூடாது, நல்ல கமெண்ட்ஸாக நல்ல விதமாக போடணும், சரியா? கிளம்பட்டுமா? கிளம்புறேன். பாய்.